Hi Rahul, we meet again. ஹலோ ப்ரோ, வாட்ஸ்அப்? வாழ்க்கை எப்படி போகுது? ம் வாழ்க்கையா வேலை இல்லாம போகுது. காசு இல்ல. சாப்பிடுறதுக்கு காசு கம்மியா இருக்கு. போன வாட்டி காசு பத்தி பேசியிருந்தோம். நம்மளுக்குலாம் என்ன அருகதை இருக்கு காசு பத்தி பேசுறேன்னு தோணுது. இப்படிலாம் பதில் சொல்லக்கூடாதுடா. எப்படி இருக்கேன்னு கேட்டா சூப்பரா இருக்கேன், ஜாலியா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் இருக்கணும். அதை விட்டு நீ ப்ரோ, இந்த உண்மையை பேசுற. இந்த ஸ்மால் டாக் இந்த ஸ்மால் டாக் அப்படி இப்படி இப்போ ஒரு இன்டர்வியூ போறோம். அங்க வந்து உங்க வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் ஹானஸ்டின்னு சொல்லுவேன். அப்படி சொன்னா அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு வீக்னஸே இல்ல, நான் ஹார்ட் ஒர்க்கிங், நான் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க்கிங், அதுதான் என் வீக்னஸ் அப்படின்னு நீ சொல்லணும். எனக்கு போய் சொல்ல தெரியாதுங்க அப்படின்னு. சரி, ஓகே, பேசினா பேசினே போலாம். ம் என்ன டாபிக் நீ என்னத்த பத்தி பேச போறோம்? நம்ம வந்து ஒரு பெரிய ஆளை பத்தி பேச போறோம் இன்னைக்கு. பணத்தை பத்தி பேசினாலும் ஒரு பெரிய பணக்காரரை பத்தி இன்னைக்கு பேச போறோம். ப்ரோ, என்கிட்டே வந்து என்னை பத்தி பேச போறேன்னு சொன்னா தப்பு இல்ல. இல்ல ப்ரோ, உன்னை விட ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு ப்ரோ. பணக்காரன்னு நானே புரிஞ்சிச்சு. ம் ஈலான் மஸ்க். ஆனா நம்மள வந்து ஈலான் மஸ்க் பத்தி அவ்வளவு தெரியாதனால அவ்வளவு டெக்னிக்கல் சைடுக்கு எல்லாம் போவானா போர் அடிக்கும்ன்றனால நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஈலான் மஸ்க பத்தி மட்டும் பேசாம அவனை சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு அதை பத்தி என்ன ஐடியா, வேர் டஸ் தட் லீட் டு, வேர் டஸ் லைக் அதுவே ஒரு செயின் ஆஃப் திங்ஸ் மாதிரி பேசலாம். ஈலான் மஸ்க் இஸ் த பேஸ் லைன். அதை வச்சு ம் நம்ம வில் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் திங்ஸ் அரவுண்ட் ஹிம், சோஷியல் மீடியா, ஏஐ and all the SpaceX, all that sort of things. ஓகேவா? ஓகே ப்ரோ, டன், ஷூர். சரி, இப்போ ஈலான் மஸ்க் வந்து ட்விட்டரை எக்ஸ்ன்னு மாத்திட்டா அப்படி, ஆமா. ட்விட்டர்ல இருக்கவங்கள வேலையை விட்டு எல்லாம் தூக்கிட்டா அப்படி. ம் வேற என்ன சிறப்பா பண்ணிருக்காரு அவரு? நீ வந்து ரொம்ப லேட்டஸ்ட் வந்துட்ட. அதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குல்ல எலான் மஸ்கோட லைஃப்ல. ம் ட்விட்டர்ன்றது இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி ம் எலான் மஸ்க் வந்து நிறைய பண்ணியிருக்காருல்ல. எனக்கு தெரிஞ்சு ம். ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு அப்புறம் டெக்ல வந்து பெரிய ரெவல்யூஷன் பண்ணது வந்து நம்ம எலான் மஸ்க் தான். ஃபர்ஸ்ட் ஓ. ஆப்பிள்ன்றது பெரிய ரெவல்யூஷன்ல. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கொண்டு வந்தது, டச் ஃபோன் கொண்டு வந்தது வந்து பெரிய விஷயம், பெரிய ம் ரெவல்யூஷன். ம் ம் அதுக்கப்புறம் ம் ஃபோன் இண்டஸ்ட்ரியில பெருசா எதுவும் ரெவல்யூஷன் நடக்கல. ம் ஆனா இப்போ எலான் மஸ்க் வந்ததுக்கு அப்புறம் டெஸ்லான்றது ஒரு பெரிய இது. இப்போ எல்லா பெரிய கம்பெனிஸும் ம் இப்போ ஷிஃப்ட் ஆயிடுச்சாங்க எலக்ட்ரிக்கலுக்கு. அது இல்லாம ஸ்பேஸ் எக்ஸ் தெரியும்ல. ம் ஃபுல்லாவே அது கவர்மெண்ட் மட்டுமே வந்து ரன் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரியில பிரைவேட்டும் ம் சான்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து கொண்டு வந்தான் எலான் மஸ்க். ஸோ நம்ம ம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா, எலான் மஸ்க் வந்து 12 இயர்ஸ் இருந்தார்ல. அப்போயே வந்து கோடிங் கத்துக்கிட்டு ஒரு கேம் கிரியேட் பண்ணாராமா. 12 வயசுல? கிரியேட் பண்ணிட்டு அந்த கேமை வந்து $500க்கு வித்து விட்டாராமா. யோசிச்சு பாரு. அவருக்கு 12 இயர்ஸ்னா இப்ப $500 இப்பயே பெரிய விஷயம். அதுதான் யோசிச்சு பாரு. ஆ. அப்பவே வந்து ஒரு ஆண்டர்பிரினரா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மஸ்க். என்ன கேமு என்ன கேம் பண்ண அப்படி? கேம் பேரு பிளாஸ்டர் பிளாஸ்டர். Did it work though? Bro, ஆப்வியஸ்லி. 1984 bro. ஆமா, இஸ் அ பிரிட்டி ஓல்ட் கை. 12 வயசுல எத்தனாவது படிச்சுன்னு இருந்தப்போ? எயித்தா? எயித்து கூட இல்ல, அதோட சேர்ந்தா செவன்த் சிக்ஸ்த் நினைக்கிறேன். சிக்ஸ்த்து. சரி, எயித்துனே கூட வச்சுக்கினா கூட நான் போய் துணி எடுக்கிறதுக்கு பயப்படுவேன் தெரியுமா, எங்க வீட்டுல பேய் ஏன்? பிடிச்சிரும்னு. இப்ப கூட அந்த பயப்படுறேன் மாதிரி கேள்விப்பட்டேன். யார் அதெல்லாம் வந்து மக்கள் இருக்கிறப்ப சொல்லக்கூடாது. மக்கள் இருங்க சொல்லக்கூடாதா? ஓகே ம். ஓகே. பட் சிக்ஸ்த் டு எயித் இந்த பீரியட்ல வந்து கேம் உருவாக்கிட்டு இருக்கா அப்படின்னா ம் he was meant தெரியாது. to be a big shot only. அதுதான். அது இல்லாம மஸ்க பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் தெரியலன்னா அவரே போயிட்டு புக் படிச்சு கத்துப்பாராமா. போய் ஒரு Hmm. யூனிவர்சிட்டிக்கு போய் ஒரு டிகிரி Yeah, படிக்கணும்னு கிடையாது. apparently dropped out of some big university in 2 days. ஆமா ஆமா. சோ ஆக்சுவலா வந்து நம்ம மஸ்க்ன்றப்போ யூஎஸ் அப்படிதான் நினைக்கிறேன். யூஎஸ் சிட்டிசனா இருப்பா அப்படின்னு நினைக்கிறோம். Hmm. இஸ் ஆக்சுவலி born in சவுத் ஆப்பிரிக்கா சீம்ஸ். சவுத் ஆப்பிரிக்கால தான் பிறந்துட்டு Ah. அதுக்கப்புறம் அங்க ஏதோ பிரச்சனைனால மூவ் டு கனடா. கனடால மூவ் பண்ணிட்டு அதுக்கு ஆமா கனடால கொஞ்ச நாள் இருந்தாராமா. அப்புறம் Ah. கனடால இருந்து ஏதோ ஒரு ஃபேமஸான யூஎஸ் காலேஜ் மூவ் ஆயிருக்காரு. அங்கதான் நீ Okay. சொன்ன மாதிரி காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆயிருக்காப்ல அவரு. Ah. Okay. அதுவும் டிராப் அவுட் ஆகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசன் இருக்கு. டிராப் அவுட் ஆகிற டைம் தான் இன்டர்நெட் வந்து பூம் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வந்து Oh. வி ஷுட் மேக் யூஸ் ஆஃப் திஸ் அப்படின்ட்டு அப்போ எல்லோ பேஜஸ் இருந்துச்சுல்ல, இப்போ இந்த ஃபோன் ஆமா. நம்பர்லாம் வச்சு. ஸோ ம். அவரோட என்னன்னா அந்த எல்லோ புக்கை வந்து இன்டர்நெட்ல கொண்டு வரணும், ஈஸியா சர்ச் பண்ற ஓ. மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. Nice. அதுவும் இந்த டைம் வந்து கூகுள் கிடையாது, கூகுளே கிடையாது. கூகுள் வரதுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்காப்ல அவரு. So, ஓ, இது கூட சாட் ஜிபிடி கூட he bought it, no? அப்படியா?
ஓப்பன் ஏஐல. ஆமா ஆமா ஆமா. ஐ திங்க் ஹேஸ் a share of ஓப்பன் it. ஃபுல்லா கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கூல். So what are the interesting things about him? அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். Why did we choose Elon Musk today? அதுதான் மல்டிபிள் செக்டர்ஸ்ல ஹீஸ் பீன் ஏபிள் டு மேக் அன் இம்பாக்ட். ஃபர்ஸ்ட் இந்த சொன்ன மாதிரி டெஸ்லா கார், எலக்ட்ரிக்கல் கார்ஸ் வந்து டெஸ்லாக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் கார்ஸ்னா ஒரு மொக்க வண்டியா இருக்கும், டிசைன்லாம் மொக்கையா இருக்கும், அவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டி லுக் இருக்காது இருந்துச்சு. பட் மஸ்க் வந்து டெஸ்லான்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ஹி மேட் இட் லுக் ஸ்டைலிஷ். கரெக்டா? It's a supercar also, no? அதுதான் எக்ஸாக்ட்லி. அது ஒரு ஃபர்ஸ்ட். அண்ட் அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி இப்போ ஆல் தி அதர் கம்பெனிஸ் ஆர் ஃபாலோயிங் இல்ல. அது ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் மாதிரி தானே. Revolution. Yeah. So Tesla was your breaking point, maybe, where you thought Elon Musk is a pretty cool guy to look forward to what he's doing now. டெஸ்லா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் கூட. ஏன்னா ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இல்ல. இப்போ கார் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா டிஃப்ரெண்ட், ஸ்பேஸ் எக்ஸ்ன்றது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி. ஹவு கேன் அ பர்சன் பி சக்சஸ்ஃபுல் இன் போத் தி ஃபீல்ட்ஸ்? அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. Yeah, I think it's almost as big as NASA or something. Even NASA uses his help or his technologies or whatever. அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்களாம். அது எப்படின்னா முன்னாடிலாம் ஜெனரலா ராக்கெட்ஸ்ன்றது ஒன் டைம் யூஸ் தான் இல்ல. மேல போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், கீழே வர பார்ட்ஸ் வந்து they don't use it again. பட் டெஸ்லா தான் they made a difference. அந்த லான்ச் ஆயிட்டு தனியா வரும் இல்ல, அந்த பார்ட் வந்து சேஃபா லேண்ட் ஆயிட்டு திருப்பி யூஸ் பண்ற மாதிரி டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் happening right now or இதுல இருக்கு பேட்டா அந்த மாதிரி? இல்ல மெயின் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆறதுக்கு மெயின் ரீசனே அதுதானா, ரீயூசபிள் ராக்கெட்ஸ். ப்ரோ அப்புறம் சரி ஓகே. இப்போ வந்து எனக்கு வந்து எப்போ வந்து ஈலான் மஸ்க் மேல வந்து ஒரு ஈர்ப்பு இல்லைன்னா ஒரு வாட் புல்ட் மீ டுவர்ட்ஸ் ஹிம், ஒரு இது இருக்கு, ஜோ ரோகன் இருக்காங்கல்ல, தெரியுமா? ஸ்டாண்ட் அப் காமெடியன். அவன் பாட்காஸ்ட் இல்ல காமெடியன். Started as a stand up comedian only. Joe Rogan. I think he's known for his podcast. I know him. Yeah. The Joe Rogan Experience. What's up, bitches? So நான் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ஜோ ரோகனோட வெறியனா இருந்தேன். ஓகேவா? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு லைக் அப்படி இருக்கப்போ ஈலான் மஸ்க் வந்து ஒரு பாட்காஸ்ட் 1 hour 50 minutes 50 அது உட்காந்து பார்த்துன்னு இருக்கேன். அப்போ வந்து லைக் வாட் ஆல் ஹி டிட், ஹவு மச் பீப்புள் ஹேட் ஹிம், வை பீப்புள் ஹேட் ஹிம், ஆல் தட் ஐ டோன்ட் ரிமெம்பர் த டீடைல்ஸ். அப்போ வந்து நியூரல் லிங்க் பத்தி அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். நியூரல் லிங்க் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? அதுதான் புட்டிங் சிப்ஸ் இன்சைட் தி பிரெயின்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ்ல. அவ்வளவுதான் தெரியும். எக்ஸாக்ட்லி. No, that is all it's about. என்னன்னா he wants a chip inside your brain which is connected to the internet or the web. So it's not like you have to have a phone in your hand. Okay. நீ ஏதாவது யோசிக்கணும்னா you have unlimited resources basically. Yeah. So வந்து அது வந்து obviously it's a plus and a minus also, no? ஏன்னா இப்போ இன்டர்நெட்டுக்கே அந்த மாதிரி ஒரு திங் இருக்கு. பட் தென் எனக்கு வந்து இந்த philosophy அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படி இப்படின்றது இன்ட்ரெஸ்ட் இருக்கனால எனக்கு வந்து broadened my respect and the horizons that people have for themselves. அதை தாண்டி now he wants. So what happens is அந்த சிப்ல உன்னோட டேட்டா ஃபுல்லா ஃபீட் பண்ணிடலாம். ஓகேவா? நியூரல் லிங்க்ல as it like evolves or something. So அதை வந்து you can take that chip and put it somewhere and you continue living. Okay. So you die physically, but your memories, the experience that you have, your memories, your consciousness is loaded as data inside a chip. Okay. And then you can keep living forever. இது கேக்குறப்போ அந்த இது வரும்ல, அதுனா ஒரு வெப் சீரிஸ் வருமே நெட்ஃபிளிக்ஸ்ல, டார்க் மிரர், அந்த மாதிரி இருக்குது கேள்விப்பட்டா? Black Mirror. சரி, இது எதுக்கு நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க? அப்போ நிறைய பேர் I think அப்போஸ் பண்ணாங்க. Obvious reasons, bro. Let's take a decent example. For the sake of it being a podcast, let's say you want to rob a bank. Okay, and you can get all the data about the bank if you are a hacker also within minutes or even seconds. And once this thing and the blockchain அதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, decentralization about blockchain and all. So அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா no one can track what you're doing if there's no proper rules or if you can find loops. So அப்படி இருக்கப்போ it's easy for you to abuse internet and all that. Okay. And also
இது வந்து டார்க் சைட் ஆஃப் இட். டார்க் சைட் ஆஃப்டர் வி கெட் இட். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து இஃப் யூ வாண்ட் டு இன்சர்ட் சிப்ஸ் இன்டு ஹியூமன்ஸ், ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்டேஷன், ஓகே, தட்ஸ் a big no no in itself. அதுதான் நீ இந்த ஹியூமன் சொல்றல, தட் மேக் சென்ஸ். பட் தி அதர் திங், இட்ஸ் நாட் லிங்க்ட் வித் நியூரோலிங்க்ல. அது இன்டர்நெட் as a whole. நீ பிரெயின்ல இருக்கோ இல்லையோ, நீ இன்டர்நெட் யூஸ் பண்ண போறல்ல. It opens up a lot of things. No, it's not just about accessing the internet. You have the data of your whole body. You can control it also, because the brain is what is the driver and the car is the body or physical body or whatever, right? So அப்படி இருக்கப்போ எல்லா brain you can, like, you know, control with remote or whatever. What if people get hacked? ஓகே. Diseases could be spread. அப்புறமா உங்க ஆர்கன்ஸ் ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வழிகள் பண்ணலாம். இம்யூனிட்டி சிஸ்டம் தாக்கலாம். Since it's inside your body itself, it becomes part of your body. At the end of the day, it's ones and zeros, bro. Correct. Okay. நீ என்னதான் செக்யூரிட்டி ஏர் டைட் அப்படி இப்படின்னு சொன்னாலும், okay. So before that comes into picture, to reality, அதுக்கான blockages எல்லாம் கண்டிப்பா வந்தே ஆகும். அதே பாட்காஸ்ட்ல another thing interested me was him saying that AI is not going to be the end of us. It's a 50-50 thing. கேவலமா போயிட்டு AI might destroy us also, and in another idea, the other 50 is that it could enrich our own lives and show humans a better path based on just logic. இப்ப emotional things இருக்கனால தான் இந்த ஜாதி கொலை, ரிலிஜன், அந்த கர்மாந்திர, பாலிடிக்ஸ், வார் அதெல்லாம் வருது. If only logic made sense and humans or any consciousness, because humans is just going to be for another 1000 years maybe, அதுக்கப்புறமா எவால்வ் ஆவாங்க, என்ன ஆகும் தெரியாது. சோ அதனால any consciousness that exists, அதோட இம்பார்ட்டன்ஸ் தான் முக்கியம்ன்றது வந்து லாஜிக் ஃபார் our own exist. கரெக்டா? everyone's good existence is good for it, good for the species as a whole. சோ அது வந்து ஒரு லாஜிக். இப்ப அது எப்ப அடிபடுதுன்னா இந்த வார்ஸ், ரிசோர்சஸ்க்காக சண்டை போடுறது, which is emotional, greed, all the seven sins, no? It all depends on emotions. But if it starts by ones and zeros and, like, you know, flow chart, like how a computer works, there's a high chance that it could enrich our lives, no? Enrich, okay, but emotions are what makes humans இல்ல. அதுதான் இப்ப I think இவ்வளோ எவால்வ் ஆனது காரணமே because we had emotions. We were greedy இல்ல. அதனாலதான் we developed so much கூட. Yeah, if you only focus on logic, it doesn't make sense இல்ல. So என்ன ஆகும்னா AI வந்து is based on humans logic. It doesn't have a logic on its own. So governance, bigger picture would be about the governance having a happy atmosphere for humans would be handled by AI. The emotional part, like AI is not gonna make you like not fall in love with someone or hate someone. It's not going to do anything like that. Justice system வந்து வேணா வந்து AI can control தவிர humans ஓட emotions how can AI control? புரியுதா? It's not going to affect your emotions at all. The overall function of a system or the society itself can be given to AI to work in an organized form. இப்ப வந்து bribes இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, corruption இல்லையா, if only இப்ப அந்த greed இல்லாத இடத்துல, greed தேவையில்லாத இடத்துல humans ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் ப்ரூஃப் அண்ட் வாட் எவர் யூ ப்ரொடியூஸ் வந்து இருந்துச்சுன்னா இட்ஸ் பெனிஃபிஷியல் ஃபார் ஹியூமன்ஸ் ஒன்லி. நோ சரி, but how will people allow that? People in power, how will they allow to lose their power and let AI take over? They won't learn. That's why they're ganging up on the fact that there's other 50% chance that AI will be, like, you know, overtake humans. It will be the end of our species. அதெல்லாம் வந்து it's a propaganda so that these big shots at the top don't lose their power over us. Also, I feel. But in a sense சொல்றாங்கல்ல, AI வந்துச்சுன்னா நிறைய unemployment வந்து ஆகும், repetitive jobs எல்லாம் AI will take over, அதெல்லாம் சொல்றாங்கல்ல. see, அது இருக்குடா. ஆனா இப்போ வந்து இப்போ கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பென்ல எழுதியிருந்தவங்களுக்கு எல்லாம் நான் வேலை போயிடுச்சா? they just shifted their this thing stream. They didn't shift their stream. Their tools they change. Adapted, basically. Humans exist not because of our emotions, bro. We exist because of our adaptability. அதனால தான் எனக்கு climate climate-னா அது பேர் இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. Climate change.
கிளைமேட் சேஞ்சா? கிளைமேட் சேஞ்ச் சோ இன்னோவேட்டிவ் நேம் ப்ரோ, ஏதாவது பெருசா வச்சிருக்கலாம்ல. சரி, ஓகே. கிளைமேட் சேஞ்ச் வந்து like it is happening. I believe that it's happening. It's getting worse and worse every day, and we have to make changes in our daily lives. But I think humans will come to a sphere of understanding, and in a situation where they would avoid this, and even if they make it worse also, they can still live. இது என்ன ப்ராப்ளம்னா, நல்லா இருந்ததுக்கு எடுத்துட்டோமேன்னு ஒரு நப்பாசை, அவ்வளவுதானே தவிர அழிஞ்செல்லாம் போட்டுலாம் லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். ஆனா நல்ல இனிஷியேட்டிவ் தான் இல்ல, இப்ப கவர்மெண்ட் மத்த எல்லா கவர்மெண்ட்ஸ் எடுக்கிறது டேக்கிங் இனிஷியேட்டிவ். இட்ஸ் அ மஸ்ட் ப்ரோ. அதுவும் நான் இப்ப ஆர்கிடெக்சர் ஃபீல்ட்ல இருந்து வரனால, 40% ஆஃப் த குளோபல் வார்மிங் இஸ் பிகாஸ் ஆஃப் architect construction as a whole. So அதனால there's so many innovative things, R&D that's happening. அந்த மாதிரிலாம் நம்ம பேசினே போலாம். ஈலான் மஸ்க் என்ன சொல்ல வர்றாரு? இப்ப லேட்டஸ்ட் கதை வந்து வேற, நான் இப்ப ட்விட்டர் தான், எனக்கு தெரிஞ்சு ட்விட்டர் தான் இப்ப லேட்டஸ்ட். ஆக்சுவலி வாங்கினதே வந்து ரொம்ப டக்குன்னு வாங்கிட்டாப்ல இருக்கு மஸ்க். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, பிளாட்ஃபார்ம்ல வந்து ட்விட்டர்ல வந்து அந்த எடிட் பட்டன் கிடையாது. நீ ஒரு ட்வீட் போட்டனா யூ கான்ட் எடிட். ஆமா, ஐ அம் சேயிங் பிஃபோர் மஸ்க் டுக் ஓவர் தி கம்பெனி, அப்போ வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கான் மஸ்க், இந்த மாதிரி எடிட் பட்டன் வேணுமா ட்விட்டருக்கு அப்படின்ட்டு, ஜஸ்ட் ட்வீட். அதுக்கு வந்து காட் a lot of பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஆனா ட்விட்டர் வந்து they were adamant, no எடிட் பட்டன்லாம் கிடையாது அப்படின்ட்டு. அதனால he went ahead and bought 10% of the company. அப்போ வந்து ட்விட்டர் வந்து ஆஃபர்டு சீட் on the board of directors chair. ஓகே, 10% இதனால. பட் அவன் வந்து நோ ஐ டோன்ட் வாண்ட் 10%, ஐ டோன்ட் வாண்ட் a chair அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா ஒரு நாள் போயிட்டு 44 பில்லியனுக்கு ஐ வாண்ட் தி ஹோல் கம்பெனி அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டான். அதுக்கு நாட் இன் லைக் பிரைவேட், ட்விட்டருக்கு மட்டும் இல்ல, பப்ளிக்கா 44 பில்லியன் தானே என்ன வாங்கிக்கோங்க, காட் ஃபாதர் ஆஃபர் மாதிரி. ஆஃபர் யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ட்விட்டரும் யோசிச்சு, ஓகே கரெக்ட் தான், தலைவன் சொல்றது கரெக்ட், இதுக்கு மேல யாரும் நமக்கு காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு வித்து விட்டுருக்காங்க. It was dumb of them to sell it also. டம்னு சொல்ல முடியாதுடா, இட்ஸ் ஹியூஜ் பேட் இல்ல. 44 பில்லியன்னா யோசிச்சு பாரு. 44 பில்லியன்னா generations are going to thrive on it. ஆமா, என்கிட்ட எக்ஸாக்ட் டேட்டா இல்ல, பட் Facebook வந்து வாட்ஸ்அப் வாங்குது. Such a huge tool bro. See, WhatsApp எங்க இருக்கு, Twitter எங்கடா இருக்கு? WhatsApp is just a messaging. இல்ல, நீ எப்படி கம்பேர் பண்ணுவ? பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் யூசர்ஸ் தான் இல்ல. நம்பர் ஆஃப் யூசர்ஸ் படி பார்த்தா WhatsApp is way ahead of Twitter. கரெக்ட்டா? Really? ஆமா, போட்டு பாரு நம்பர் ஆஃப் யூசர்ஸ் per day, but Twitter is very small டா. அதுதான் Twitter வந்து they have influential people. It's a place where people debate a lot. நீ Instagramல போய் you don't see people debating about intellectual stuff இல்ல. அதனால தான் Twitter வந்து ஓகே. சரி, இப்போ ட்விட்டர் ஈலான் மஸ்க் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இந்த நடுவுல ஒருத்தன் வந்தானே ஜக்கர்பர்க், த்ரெட்ஸ் நூல்கள்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்தானே, அது என்னதான் ஆச்சு? அது தெரியல ஆக்சுவலி. நானே அது மஸ்க் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு இது வந்துருச்சு போல ஜக்கர்பர்க், ஓகே நம்மளும் ட்விட்டர் மாதிரி ஒன்னு ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காப்ல. அது இல்ல சிவகார்த்திகேயன் வந்து காமெடி விட்டு விஜய் டிவி விட்டு இதுக்கு வந்தான் தெரியுமா, படத்துக்கு ஹீரோ நடிகை வந்து பின்னாடியே சந்தானம் வந்தா ஊட்டிச்சுல. அது யூசர் இன்டர்ஃபேஸ் நான் யூஸ் பண்ணது இல்ல, பட் நான் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாமே ட்விட்டர் மாதிரியா இருக்கு ப்ரோ. நான் அது வந்தோடனே நான் வந்து வித்தின் 6 மில்லியனோ இதுலயோ இருக்கேன்டா நானு. அது ரிலீஸ் பண்ண உடனே நான் வந்து த்ரெட்ஸ் என்ன பாக்கலாம் அப்படின்னு போனா எனக்கு ட்விட்டரும் செட் ஆகல, அதனால வந்து த்ரெட்ஸும் செட் ஆகுது. அங்கேயும் கூட பீப்புள் ஸ்டார்டட் புட்டிங் மீம்ஸ் அண்ட் ஆல். சோ அண்ட் ட்விட்டர் வந்து மஸ்க் வாங்கினதுக்கு இன்னொரு ரீசன் என்ன சொல்றான்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து ட்விட்டர் வந்து குறைக்குது அப்படின்றான். ட்விட்டர் வந்து ஆல்கரிதமே அப்படிதானா ஜெனரலா, சில பேரோட இது வந்து ப்ரோமோட் பண்ணதா, அது சில பேரோட கமெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் பீப்புள் ஆல்சோ. ஆமா, மெயின்லி யுஎஸ் எலெக்ஷன்ஸ் அப்போ இட் பிளேட் a huge role ட்விட்டர். ஆமா ஆமா ஆமா, அதுதான் சொல்றாங்க. அவங்களோட ஆல்காரிதம் வந்து மஸ்க் என்ன சொல்றானா, ஆல்காரிதம் shouldn't be like that, it should be equal for everyone, it should be a place where people can express themselves அப்படின்றான். But then isn't it too idealistic? இல்லடா, people should be given the opportunity to talk. இல்ல நீ வந்து ஃபால்ஸா ஸ்ப்ரெட் பண்ணனா you can. அது என்ன சொல்றது, நான் ட்விட்டர்னா லைக் see I don't know the politics behind it. ஆனா வந்து ஒருத்தன் வந்து இப்ப நான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து நான் ப்ராப்பரா நான் வந்து இது பண்ண போறேன், I'm giving an open space for everyone to talk about everythingன்றதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். லூஸ் பசங்கலாம் வந்து பேசிட்டு தான் இருக்க போறானுங்க. அவன் பேசுறது தப்பு இல்லல்ல, அட்லீஸ்ட் நீ பேச விடணும்ல அவனை. No bad things spread by mouth only, no. இல்லடா, இப்போ அந்த மாதிரி இருந்தா ஓகே. நீ அந்த ரீசன் வச்சுட்டு நீ சர்டன் பீப்புளை சப்போர்ட் பண்ற, சர்டன் பீப்புளோட வாய்ஸ் நீ வந்து கம்மி பண்ணிடுறல, அப்புறம் why is it called a social media? Okay.
ஆமா அந்த ஓ ப்ரீடெக்ஸ்ல சோ தான் he he wanted he to chose take over. sides. காசு தரவங்கிட்ட எக்ஸாக்ட்லி. அவன் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தனால he got it. Oh, that's a good thing that he did then. ஆமா நீ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்றல்ல அட் எண்ட் ஆஃப் த டே. பாலிடிக்ஸ் ஏதோ ஒரு இடத்துல யூஆர் ம். இன்ஃப்ளூயன்சிங் இல்ல. நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஹ் பண்ணலாம், எப்போ பண்ணலாம், நீ ஓப்பனா சொல்லணும் நான் வந்து இவங்க தான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ட்டு சொல்லி பண்ணனா ஆஹ் தப்பு இல்ல. இவங்களுக்கு யூசர்ஸ்க்கே தெரியாம if you're influencing ஆஹ் them, that's manipulation, ஆமா gaslighting. ஆமா Okay. அப்படி சொல்லிட்டு தான் அது ஒன் ஆஃப் த ரீசன் வை ஹி பாட் இட் சீம்ஸ். பட் ஆனா ம். எனக்கு தெரியல, வாங்கினதுக்கு அப்புறம் கூட நிறைய இது வந்துச்சு. மஸ்க்கு ஆப்போசிட்டா நிறைய ஒரு வாய்ஸ் கிளம்பிச்சு. அது ஐம் நாட் ஷூர் எக்ஸாக்ட்லி வை, பட் நிறைய ஆப்போசிஷன் இருந்துச்சு. ஓகே, இந்த அப்போசிஷன் ட்விட்டர்ன்றனால அவன் நிறைய பேர் தூக்குனான்ல வேலையை விட்டு. ஆமா ஆமா வாட்ஸ் தட் ஸ்டோரி? எனக்கு அதை பத்தி தூக்குனா அப்படின்னு தெரியும், எதனால தூக்குனா, அது எதனால அஃபெண்ட் ஆனாங்க. பிகாஸ் நான் நான் சொல்றேன் சில அதுதான் நான் கொஸ்டின். சொன்னல ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் வித் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஐ திங்க் ம் தட் பிளேஸ் அவுட் ஹியர். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ம் அப்படிதான் சொல்லுவாங்க, இஸ் a வெரி அரகன்ட் பர்சன். ஆஃபீஸ்ல ம் போயிட்டு யாராவது சரியா ஒர்க் பண்ணலனா அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபயர்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம. அது வந்து ஓஹோ ஹீஸ் a ஹோ. business man, that's how he operates. ஆ. He ம் expects ம் the best out of everyone. அது ம் வந்து ம் மஸ்க் he takes it to the next level. ஒரு பர்சன் வந்து ம் if he is able to contribute like 9-10 hours, he ம் wants them to contribute even more, like 15 hours or 16 hours or whatever. ஓகே. ஆ ஆ So ஒரு வேலைய 50 பேர் பண்ணலாம்னு இருக்க இடத்துல he wants 30 people to finish it off basically. ஓகே. அதனால மீதி இருக்க பேர்ல he removed. But the people who want to stay there, who stayed there, get a higher burden of work ஆமா ஆமா unwillingly. ஆமா கரெக்ட். Unwillingly. அன்வில்லிங்லி இல்லடா, யூ ஆர் கெட்டிங் பெய்ட் இல்ல. அவன் என்ன சொல்றான், ஐ வாண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், ஐ வாண்ட் மோர் தென் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். நீ இருந்தா இஃப் யூ வாண்ட் டு, இஃப் யூ லைக் திஸ் கல்ச்சர், யூ ஸ்டே அரவுண்ட், ஸ்டிக் அரவுண்ட். தட்ஸ் வெரி. அப்ப அத்தனை பேரு லைக் சி ஐ அண்டர்ஸ்டாண்ட், இப்ப புரிஞ்சிச்சு எனக்கு. இப்ப அத்தனை பேர் வந்து ஒரு கம்பெனியோட ஓனர் வந்து அவனுக்கு வந்து நடக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு மாத்துறனால அவங்கள காண்டாயிட்டாங்களா? why should the company owner give a damn about his employees if the work can be done with lesser investment? இல்லடா, சிம்பிளா சொல்லணும்னா he wanted to exploit the people, அப்படி கூட சொல்லல. நீ எப்படி எக்ஸ்ப்ளாய்ட்? எப்படி எக்ஸ்பிளைன் நீ ஒரு He's பர்சனால making things more efficient, no? எஃபிஷியன்ட் ஓகேடா, பட் யூ ஆர் ஸ்பாயிலிங் பீப்புள்ஸ் இது இல்ல. நார்மல் ஹியூமன்ஸ்க்குனா ஒரு livelihood. like you want to work for 5 days a week, you want to work a decent 9 to 5 job, 9 to 5, and you can push it to 9 to 7, 9 to 8. You can't take it to the next level இல்ல. அந்த மாதிரிலாம் பார்த்து ஆர்கிடெக்ட்ஸ்ல நாங்களாம் எங்க போறது? நாங்க ட்விட்டர்ல போய் சேர்ந்துருக்கோம். ஆமா ப்ரோ, ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது ட்விட்டர் பத்தி. மஸ்க் மாதிரி ஏறா, மஸ்கும் அப்படிதான். அவனுக்கு வந்து ராக்கெட் இன்ஜினியரிங்லாம் தெரியாதான், புக் படிச்சு ராக்கெட் இன்ஜினியரிங் பத்தி கத்துக்கினாராமா. மஸ்க்லாம் எதுக்கு? மஸ்க்லாம் இங்க பாரு எத்தனை பேர் அவனோட கேஸ எடுத்துன்னு சுத்தின்னு இருக்கானுங்க. எனக்குலாம் தனியா இருந்தா பிடிக்கும். என் பாட்டுன்னு இருக்க விட்டுருங்கடா, நான் பாட்டுன்னு இருந்தேன். என்ன பேசினேன். ஐயோ. அடுத்து இன்னொன்னு மஸ்க் என்ன பண்ணான்னா, இந்த போரிங் கம்பெனி ஹைப்பர் லூப் அப்படின்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணோம். அது ஐம் நாட் ஷூர் இஃப் இட்ஸ் ஸ்டில் இன் எக்ஸிஸ்டன்ஸ். அது ஏன்னா டிராபிக்கை குறைக்கிறதுக்கு பேசிக்கா ஒரு எப்படி சொல்றது, அண்டர் கிரவுண்ட் இப்போ சப்வே ட்ரெயின்ஸ் எல்லாம் போகுது இல்ல, மெட்ரோஸ் எல்லாம், ஆமா அந்த மாதிரி தோண்டிட்டு அதுல வந்து கார்ஸ் போறது, குயிக்கா டிராவல் பண்றதுக்கு he came out with a plan. I think it's an individual car, it's like a இது ஒன்னு சப்வே ஒன்லி. ஆனா வந்து the locations are like pinpointed. இந்த வண்டி இங்க மட்டும் தான் போகும். It's a one point to one point. There'll be a connection of things. ஓகேவா? ஓகே, ட்ராக் போய்கிட்டே இருக்கும். பட் தென் நீ இங்க ஏறணும்னா இங்கதான் இறங்க முடியும் இந்த கார்ல. ஓகே ஓகே ஓகே. அப்ப பேசிக்கா இது மாதிரி தான், ட்ரெயின் மாதிரி தான். அது அப்போ ட்ரெயின் மாதிரி தான், ஏர் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லாதனால இட் வாஸ் லைக் வாக்யூம் டியூப்ல போற மாதிரி நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஐம் நாட் ஷூர். இத பத்தி ஏதோ படிச்சனோ அந்த இதுலயே தான் பேசினான்னு நினைக்கிறேன். அதான் அந்த பீரியட்ல வந்து நான் நிறைய இதை பத்தி எல்லாம் பாத்துருந்ததுனால எல்லாம் அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு இருக்கேன், நுனிப்புல் நெய்ற மாதிரி. சரி ஓகே, சரி ராகுல், போயினே இருக்கோம் இத பத்தி பேசினா. சோ ஒரு கன்க்ளூஷன் இல்ல, the algorithms, all that stuff, like where is it heading to? I think it's an interesting stage, unpredictable stage. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃப் தானே, நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னு. We have something to look forward to. Okay, amazing, சூப்பரான இன்ஃபோலாம் கொடுத்தேன் இன்னைக்கு. அவ்வளவுதான் இன்னைக்கு. Have a great day. Bye.